வணக்கம் மக்களே, இது பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ஓட 102வது நாளோட ரிவ்யூ. இன்றைக்கி எபிசோடில் பயங்கர ட்விஸ்ட்டு டேர்னு, பயங்கரமான ஒரு சேலஞ்சு, ட்ரமாட்டிக்கான ஒரு இது. ஃபைனலாக ஜாக்லினோட எக்ஸிட் எல்லாமே இன்றைக்கி நடந்துச்சு. இன்றைக்கி அந்த எபிசோடில் இந்த பணப்பட்டி எடுக்க ஓடி போய் எடுத்துகிட்டு வர டாஸ்கில் நடந்த சில முக்கியமான விஷயங்களை தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ஜாக்லின் வந்து எலிமினேட் ஆனது அப்படின்றது வந்து அவங்க நிஜமாகவே எலிமினேட் ஆனதுக்கான காரணங்கள் இருந்ததா, இல்லை எந்த இடத்துல அது வந்து மிஸ்டேக் ஆச்சு, இல்லை ஜாக்லினுக்கு ஃபேவரபுளாக நடக்காமல் அகேன்ஸ்டாக நடந்ததான்றது தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூவில் பேச போகிறோம். அதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். அதே மாதிரி மெயினாக முத்துக்குமரன் எப்படி வந்து இந்த போட்டிலேருந்து வெளியேற்றப்படாமல் பிக் பாஸ் போட்டு வச்ச இந்த பயங்கரமான ஒரு சூழ்ச்சி வேலையில் முத்துக்குமரன் எப்படி சிக்காமல் அவர் எப்படி அவருக்கு அறியாமலே அவருக்கு தெரியாமலே அவர் எப்படி எஸ்கேப் ஆனார், அது அவர் பண்ணாமலே அவருக்கு ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடந்திருக்கு. அதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். அதை கொஞ்சம் எபிசோட் பார்த்தவங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சாங்கன்னா அவங்களுக்கு புரியும். அதை பற்றி இந்த எபிசோடில் பேச போகிறோம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எபிசோட் பற்றி நம்ம ரிவ்யூ பற்றி உங்களுக்கு தோன்ற ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட்ஸாக கொடுங்க. அண்ட் உங்களுக்கு இன்றைக்கி இந்த பணப்பட்டி டாஸ்க்கை பற்றி, இந்த 3 நாளில் அந்த டாஸ்க்கை பற்றி உங்களுக்கு தோன்ற விஷயங்கள் ஃபீட்பேக்கு, முத்துக்குமரன் சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் பண்ண வேணாம், ரயான் சில விஷயங்கள் பண்ணிக்கலாம் பண்ண வேணாம்னு உங்களுக்கு தோன்ற விஷயத்தை நீங்கள் வந்து கமெண்ட்ஸாக கொடுங்க. அண்டு நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் கொடுங்க. வாங்க இப்போ ரிவ்யூக்குள்ளே போகலாம். சரி, முதல் விஷயம், ஜாக்லின் வந்து எவிக்ட் ஆனது. இப்போ ஜாக்லின் வந்து எவிக்ட் ஆனாங்க அப்படின்றது வந்து, ஜாக்லினுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பப்பட்டாங்க அப்படின்றது வந்து என்னென்னா, மக்கள் வந்து ஓட்டு போடாமல் இருந்தோ, இல்லை வந்து நாமினேஷனில் அவங்க வந்து ஓட்டு போடாமல் இருந்தோ ஆகி நடக்கலை. அந்த பணப்பட்டி டாஸ்கில் வந்து எல்லாருமே வந்து என்னென்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேருந்து குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த பணப்பட்டி எடுத்துன்னு உள்ளே அந்த சொல்கிற செகண்ட்ஸ்குள்ளே போகணுன்ற டாஸ்கில் இன்றைக்கி நிறைய டாஸ்க் வந்து, அதில் மெயினாக வந்து கடைசியாக வந்து ஒரு டாஸ்க்கு, அது பணப்பட்டி டாஸ்கில் இன்றைக்கி தான் கடைசி டாஸ்க். அந்த கடைசி டாஸ்கில் என்னென்னா, பணப்பெட்டியில் வந்து 8 லட்சம் வச்சுருக்காங்க. அதை வந்து 80 மீட்டரில் வச்சுருந்தாங்க. 35 செகண்டில் போயிட்டு எடுத்துகிட்டு ஓடி வந்து வச்சாங்க. ஸோ பேசிக்காக அந்த ஒரு விஷயம் சொல்லணும் உடனேவே ஜாக்லின் வந்து அவங்க பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க. என்னென்னா, அதுக்கு முன்னாடி நிறைய டாஸ்கில் வந்து ஜாக்லின் பண்ணுறேன்னு பேசி பண்ண முடியாமல் போனதால இந்த டாஸ்க் வந்து லாஸ்ட் டாஸ்க் பண்ணி ஆகணுன்றனால அவங்க அந்த டாஸ்க்கு அனௌன்ஸ் பண்ண உடனேவே அவங்க அங்கேருந்து நான் வந்து பண்ணுறேன்னு சொல்லி கையை தூக்கின்னு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் முத்துவும் வந்தார், ரயானும் வந்தார். பட் அவங்க 2 பேர் வந்தது வந்து பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாருன்னா, ஃபஸ்ட்டு யார் வந்து பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்களோ அந்த அடிப்படையில் இந்த டாஸ்க் வந்து அவங்க ஜாக்லின் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் பாயிண்ட் என்னென்னா, இது வந்து 80 மீட்ரு. 80 மீட்டருன்றது ஓடி போயிட்டு திருப்பி வரணும் அப்படின்னா 160 மீட்டர். ஓகேவா? 160 மீட்டர் 35 செகண்டில் கடக்கிறது, ஓடி வருது அப்படின்றது கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயந்தான், ரொம்ப டஃப்பான ஒரு விஷயந்தான். ஆனால் அதில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரே ஒரு பெட்டி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி வச்ச டாஸ்க்லேருந்து 3 பெட்டி இருக்கும். 3 பெட்டியில் எதில் காசு இருக்குன்னு தெரியாது. 3 பெட்டியில் எந்த பெட்டியில் வந்து அதிகமாக இருக்குலாம் தெரியாதுன்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு பெட்டி, அந்த பெட்டியை ஓடி போய் எடுத்துகிட்டு வந்துடணும். அது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அட்வான்டேஜே தவிர டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. ஓகேவா? இப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஜாக்லின் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னும் போது, இதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்கில் வந்து 60 மீட்டரு 30 செகண்டு அதை வந்து சௌந்தர்யா ஓடினாங்க. பட் சௌந்தர்யாவுக்கு வந்து என்னென்னா ஓடி எடுக்காமல் வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருந்த சேலஞ்ச் வந்து என்னென்னா 3 பெட்டி இருந்தது, அது வந்து ஒரு பெட்டி எடுத்துகிட்டு வரணுன்னு. பட் ஆனால் 30 செகண்டு 60 மீட்டர் இருக்கிறதுக்கும் 35 செகண்டு 80 மீட்டர் இருக்குமே பெரிய டிஃப்ரென்ஸ். ஏன்னா உங்களுக்கு 5 செகண்ட் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வருது. பட் ஆனால் நீங்கள் 40 மீட்டர் எக்ஸ்ட்ராவை கவர் பண்ணணும். அதாவது 20 மீட்ரு 60 மீட்டர்லேருந்து 80 மீட்டர்னால் 20 மீட்டர் எக்ஸ்ட்ரா, திருப்பி அந்த 20 மீட்டர் 40 மீட்டர் கவர் பண்ணணும். ஸோ 5 செகண்டுக்கு 40 மீட்டர் வருது. அதை வந்து ஜாக்லின் வந்து அந்த பர்டிகுலர் கால்குலேஷனில் தான் அவங்க வந்து யோசிக்காமல் விட்டாங்க. ஏன்னா ரயான் அதை கரெக்டாக கால்குலேட் பண்ணி சொல்கிறாரு. ரயான் வந்து தெளிவாக சொன்னார், இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா வந்து ஒரு 40 செகண்ட் தேவைப்படும், கொடுத்துருக்க 30 செகண்ட் தான், 35 தான், 5 செகண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால வந்து ரயான் வந்து என்னென்னா எல்லாமே கூட்டி வச்சு பார்த்து ஜாக்லின் வந்து அவங்க போய் எடுக்க போகிறோன்னு போகும்போது கூட ரயான் வந்து கடைசியில் சொல்கிறாரு, நீ வந்து ட்ரை பண்ணாத, போனால் வேணால் பாதியிலே வந்துடுங்கன்னு சொல்கிறாங்க. அது ஜாக்லின் வந்து ஓகே, ஜாக்லின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவங்க என்னென்னா அவங்க போய் எடுத்துகிட்டு வரணும்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து என்னென்னா அது வந்து சாத்தியமான வேறு பார்க்கணும். இதில் 2 விஷயம் இருக்குது. அதாவது நான் வந்து சும்மாவே வீட்டில் உட்காந்துட்டு ஒன்றுமே ட்ரை பண்ணாமல் ஒன்றுமே பண்ணாமல் இருந்து ஓட்டு போட்ட மக்களுக்காக நான் எதுவுமே எஃபர்ட் போடாமல் இருந்து நான் ஃபைனல் வீக் போய் ஃபைனலில் வந்து டாப் 5 இருந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதனால் நான் ஏதாவது ஒன்று எஃபர்ட் போடணும்னு நினைக்கிறது ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள் என்னென்னா,
அந்த புத்திசாலித்தனத்தோட ஒரு 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 சாதுரியமாக இது பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு யோசிச்சும் நம்ம எடுக்கணும். ஏன்னா ஒரு 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 யோசிக்கிறோம், ஒன்று செய்கிறோன்றது முட்டாள்தனமாக வந்து ஒரு முரட்டுத்தனமாக எதுவுமே யோசிக்கக்கூடாது அப்படின்னு இது ஒரு உதாரணம். அதனால தான் ரயான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரி ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் போட்டி போடணும்னு நினச்சிங்க, தப்பு இல்லை. ஓடி போய்ட்டு ஒரு பாதியில் கூட நீங்கள் வந்து வர முடியும்னா எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் போட்டியில் இருக்கணும். நீங்கள் வெளியில் போயிட்டீங்கன்னா ஒரு செகண்ட் லேட்டானா கூட வெளில அனுப்பிச்சிடுவாங்கன்றது தான் ரயான் கரெக்டாக சொல்கிறார். அது கொஞ்சம் ஜாக்லின் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். ஜாக்லின் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து ஏதாவது ஒன்று ப்ரூவ் பண்ணி ஆகணும், காட்டி ஆகணும், எனக்கு ஒரு பயம் இருக்கிறத உடச்சாகணும், நான் வந்து ஏதாவது பண்ணி ஆகணுன்ற அந்த மொமெண்ட்டில் எடுத்த ஒரு இதுதான். ஆனால் என்னை பொறுத்தளவு ஜாக்லின் ட்ரை பண்ணது கரெக்டாகவே இருந்தால் கூட இந்த போட்டியை பொறுத்தளவு பிக் பாஸ் காம்படிஷன், பிக் பாஸ் போட்டின்னு அப்படின்னு வரும்போது அதில் இந்த பர்டிகுலர் டாஸ்க் வந்து நான் அவங்க பண்ணுறேன்னு சொல்லி ஜாக்லின் முடிவு பண்ணி போயிட்டு வந்ததுன்றது அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு. ஏன்னா இது வந்து அந்த 8 லட்சத்துக்காகவோ இல்லை வந்து ஒன்றுமே பண்ணாமல் ஃபைனல் வீக்கில் கொண்டுறாங்கலாம் யோசிக்கக்கூடாது. சில விஷயங்கள் முடியும், சில விஷயங்கள் முடியாது. முடியாதுன்றதை வந்து ஒத்துக்கிட்டு வீட்டில் இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் முடியும்னு நினச்சி முடியாத ஒரு விஷயத்தை பண்ணும்போது அது கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகும். அதுக்கு தான் வந்து ரயான் வந்து சொல்கிறார், பரவாயில்ல நீ ஓடி போய்ட்டு பாதியில் கூட திரும்பி வந்துன்னு தெளிவாக சொல்கிறார். அது ஒன்றும் தப்பு கிடையாது. சௌந்தர்யா பண்ணல. சௌந்தர்யா என்ன பண்ணாங்க, அவ்வளோ தூரம் சண்டை போட்டு பிக் பாஸ் ரெக்கமெண்டேஷன் கொடுத்து பிக் பாஸ் சொல்லி சௌந்தர்யா ஓடி போனாங்க. என்ன அவங்களுக்கு கொடுத்தது என்ன, 60 மீட்ரு 30 செகண்டு. ஆனால் என்ன 3 பெட்டி இருக்கும். அந்த 3 பெட்டியில் எந்த பெட்டியில் காசு இருக்குதுன்னு தெரியாது. அதனால் எந்த பெட்டியில் காசு இருக்குன்றதை பார்த்து எடுத்துகிட்டு வரணும். அது பெரிய சேலஞ்ச். ஆனால் சௌந்தர்யா வந்து நான் பண்ணுவேன்னு பண்ணாங்க. ஆனால் அது பண்ண முடியாது. பசங்களுக்கே அது கஷ்டமாக இருந்திருக்கும். ரயானோ முத்துவோ ஓடி இருந்தாலே அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். பட் அதை வந்து சௌந்தர்யா போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. பாதி தூரம் போய்ட்டு திருப்பி ஓடி வந்துட்டாங்க. அதுலேயே அவங்க வந்து 10 செகண்ட் முன்னாடி வந்தால் கூட அவங்களுக்கு வந்து அதுவே கொஞ்சம் அள்ளு விட்டுருக்கும், டைம் ஆகிடுச்சோன்னு. அதனால் அந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் வந்து என்னென்னா, நம்ம இப்போ சௌந்தர்யான வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க, டாப் 5ல் இருக்கிறாங்க. பட் ட்ரை பண்ணி அந்த இடத்துல ஒரு பேனிக் வந்ததில் திருப்பி வந்துட்டாங்க. பட் அது யாரும் பெருசாக குறையாக நினைக்க மாட்டாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எஃபர்ட் போட்டிங்க, ட்ரை பண்ணிங்கன்னு சொல்லி விட்டுருவாங்க. அது தப்பு கிடையாது. அதே தான் ஜாக்லின் பண்ணியிருக்கணும். ஆனால் அதை போய் எடுத்துகிட்டு வரேன்னு போயிட்டு ஒன்றும் இல்லை, 2 செகண்ட் ஜாக்லின் வீட்டு விட்டு வெளில போயிடுச்சு. அவங்க என்ன தான் சமாதானம் சொன்னாலும் சரி, இந்த மாதிரி நான் வந்து என்னோடய பயத்தை வந்து ஓவர் கம் பண்ணிட்டேன், நான் சாதிச்சிட்டேன், நான் வந்து ஜெயிச்சுட்டு தான் போகிறேன், நான் வந்து ப்ரூவ் பண்ணிட்டேன், எனக்கு மக்களுக்காக ஓட்டு போட்ட மக்களுக்காக நான் இவ்வளோ பண்ணேன் அப்படின்னு 1008 சொன்னாலும் அது அந்த மொமெண்ட்டு மட்டும்தான், அந்த செகண்ட் மட்டும்தான். அதுக்கு அடுத்த செகண்டு, அதுக்கு அடுத்த 5 நிமிஷம் கழிச்சு 10 நிமிஷம் கழிச்சு அதெல்லாம் வந்து ஒன்றுத்துக்கும் உதவாது. டாப் 5ல் இருக்கிறவங்கள யார் ஃபைனலில் போகிறாங்கன்றது தெரியாது. ஃபைனலாக 2 பேர் யார் போய் நிற்க போகிறாங்கன்னு தெரியாது. அந்த 2 பேரில் யாரும் டைட்டில் நிற்பாங்கன்னு தெரியாது. அந்த ஒரு மூமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மூமெண்ட்டு தான் முக்கியம். அது ஜாக்லின் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து பவித்ரா வந்து ஓடி போனாங்க, எடுத்துகிட்டு வந்தாங்க. பவித்ரா உள்ளே இருக்கிறாங்க. சௌந்தர்யா ஓடி போய் பாதியிலே வந்துட்டாங்க, அவங்க உள்ளே இருக்கிறாங்க. முத்து ரயான் விஷயம் வந்து எல்லாமே ஓடி போய் எடுத்துன்னு வந்துட்டாங்க, அவங்களாம் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. பட் என்ன ஆச்சு ஜாக்லின்? அதுதான் அந்த வந்து கொஞ்சம் யோசிங்க. அதை தான் வந்து ரயான் சொன்னார். பட் அது ஜாக்லின் கேட்கல. பட்டு கண்டிப்பாக ஜாக்லின் வந்து எஃபர்ட் போட்டாங்க. எஃபர்ட் போடலன்னு சொல்லலை. பட் இந்த மாதிரி ஒரு எக்ஸிட் இருந்துருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். வேறு ஏதாவது டாஸ்க்கு வச்சு அதில் எல்லாமே ஈக்குவலாக கம்ப்ளீட் பண்ண முடிஞ்ச ஒரு டாஸ்க்கு வந்து இவங்க பண்ணி இது பண்ணியிருந்தாங்கன்னு பரவாயில்ல. ஏன்னா இது ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டம். 35 செகண்டில் 160 மீட்டர் ஓடிட்டு வரணுன்றது தான் அது கொஞ்சம் கஷ்டம். அது கொஞ்சம் யோசிக்கலாம். 40 செகண்ட்ஸ்னால் முடிச்சிருப்பாங்க. பட் அதுதான் சேலஞ்ச். பிக் பாஸுக்கு தெரியும் இது வந்து இவ்வளோ பசங்க ஓடிருந்தாங்கன்னா கண்டிப்பாக முடிச்சிருப்பாங்க. இது இவங்க ஜாக்லின் வந்து கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாயிடுச்சு. டேக் ஆஃபும் கம்மி, ரிட்டர்னும் கம்மின்றதுனால இது ஆகிடுச்சு. ஸோ ஓகே, இது ஜாக்லினுக்கு அவங்கள முடிச்சு விட்டாங்க. பட் என்னென்னா இது முத்துக்குமரன் வந்து என்னென்னா, அவர் வந்து ஜாக்லின் ஓகே எவிக்ட் ஆகிட்டாங்க ஃபீல் பண்ணார். பட் முத்துக்குமரன் ஆனால் வந்து என்னன்னு தெரியல, ஏன் வந்து ஒரு மாதிரி தீபக் போன போதும் ஒரு மாதிரி ரொம்ப யோசனைலாம் வந்து பித்து பிடிச்ச மாதிரி தான் பேசியிருந்தார். இப்போது ஜாக்லின் போகும்போது அப்படி தான் பேசுகிறார். அந்தளவு எமோஷ்னலாக அவர் வந்து பிரேக் டவுன் ஆகணும்னு ஆக்சுவலாக அவசியமே கிடையாது. முத்துக்குமரனுக்கு இந்தளவு கூட எமோஷ்னல் கண்ட்ரோல் இல்லைன்னா அது ரொம்ப ப்ராப்ளம், காம்ப்ளிகேட் ஆகும். அது வந்து அந்தளவு வந்து என்ன நடக்குதுன்னு தெரியும். அதாவது மண்டை குழம்பு போகிற அளவு ஒரு மாதிரி அவ்வளோ எக்ஸாஜரேஷனுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. இது வந்து ரிவ்யூவையும் தாண்டி இருக்கிற ஒரு பர்சனல் கன்சர்ன் தான். இது வந்து என்னென்னா அந்தளவு எக்ஸாஜரேஷன் போகணுன்னு ஒன்றும் அவசியமே கிடையாது. அந்த அளவு ஒருத்தவங்க வந்து ஓகே, ஒருத்தங்க எவிக்ட் ஆகிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு முறையில் எவிக்ட் ஆகிட்டாங்க, எஃபர்ட் போட்டு இப்படி ஆகிட்டாங்க போது வருத்தம் இருக்கும். சில பேர் சாதாரணமாக எடுத்துப்பாங்க, சில பேர் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் அந்த எமோஷன் இருக்கிற தப்பு கிடையாது. பட் அதுக்காக இப்படி கதை ஒரு மாதிரி ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி அவர் வந்து ஏதோ ஒரு நினைப்பில் என்ன ஆச்சுன்னே தெரியாத மாதிரி அவர் பேசுகிறதுன்றது வந்து அது வந்து அவருக்கு அவ்வளோ எமோஷனல் கண்ட்ரோல் லூஸ் பண்ணுற அளவு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் கொஞ்சம்
வீட்டில் இருக்கவங்க வந்து இதை வந்து சரி பரவாயில்ல அவர் ஃபீல் பண்ணுறாங்கன்னா விடாமல் இதுக்கெல்லாம் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணணும், கொஞ்சம் சொல்லணும், அவர் கொஞ்சம் கண்ட்ரோலில் வரணும். இல்லைனா இதெல்லாம் வந்து ஒரு 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 பிளேயராக ஒரு பர்சனாக அவர் மேலே இருக்க ஒரு கன்சர்னில் தான் நம்ம சொல்கிறோமே தவிர அந்தளவு எமோஷனலாக உணர்ச்சி பண்ணணும்னு ஆக்சுவலாக அவசியம் கிடையாது. அந்தளவு போக தேவையில்லை. ஸோ அதுதான். பட் முத்துக்கபரன் வந்து என்னென்னா அவர் வந்து சூப்பராக ஒரு இடத்துல எஸ்கேப் ஆகிட்டார். எப்படின்னா அவர் பண்ணாத ஒரு விஷயம், ஆனால் அவருக்கு அது நல்லா தான் முடிஞ்சிச்சு. என்னென்னா இந்த சௌந்தர்யா வந்து பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு அவங்க தான் அந்த வந்து பெட்டி எடுக்க போகணும்னு சொல்லி போனாங்கல்ல, அந்த ஒரு 30 செகண்டுக்குள்ளே 60 மீட்டரு, பட் 3 பெட்டி இருக்கும். அந்த 3 பெட்டியில் வந்தால் எந்த பெட்டியில் காசு இருக்குதுன்னு தெரியாது. அப்போ அது எந்த பெட்டியில் காசு இருக்கோ அந்த பெட்டி தான் கரெக்டாக எடுத்துகிட்டு வரணும். அந்த பெட்டியை எடுத்துகிட்டு வந்தால் தான், சூஸ் பண்ணி எடுத்து வந்தால் தான் காசு. இல்லைனா காசே இல்லைன்னா அந்த பெட்டி யூஸ் இல்லைன்னு சொல்லி சொன்னார்ல, அதில் வந்து முத்துக்குமரன் தான் போகணுன்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தார், சண்டை போட்டுருந்தார். பட் ஆனால் வந்து சௌந்தர்யா வந்து சண்டை போட்டு வாங்கிட்டாங்க. பட் ஆனால் அது முத்து போகாமல் இருந்தது ரொம்ப நல்லது. ஏன்னா முத்து போயிருந்தாருன்னா, சப்போஸ் முத்து போயிருந்தாருன்னா அவரால் அதை எடுக்க முடிஞ்சு அதை பார்த்து அதை கரெக்டாக என்ன பணம்னு பார்த்து எடுத்து சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே கண்டிப்பாக அந்த 30 செகண்ட் ஆகிருக்கும். இதே மாதிரி ஜாக்லின் வந்தது முத்துக்கு ஆகிருக்கும். முத்து கண்டிப்பாக 1 செகண்ட் 2 செகண்டில் அவர் வந்து க்ளோஸ் பண்ணி சாப்டர் முடிச்சு அமைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி முட்டாள்தனமாக உணர்ச்சிசப்பட்டு நான் இந்த எஃபர்ட் போடுறேன் அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. அதாவது நீங்கள் ஒன்ஸு இதோட ரிசல்ட்டை பார்க்கணும். ஒரு 2 செகண்டுக்காக இந்த மாதிரி நான் வந்து ஒன்று சாய்ச்சி காட்டுறேன், ப்ரூவ் பண்ணி காட்டுறதுக்காக நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த 2 செகண்டுக்குள்ளே அது பண்ணி இதுவாகும்போது சப்போஸ் கதவு முட்டாங்கன்னா மொத்தமாக பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ இவ்வளோ நாள் 102 நாள் போட்ட ஒரு விஷயத்த 2 செகண்டில் நீங்கள் விட்டுருவீங்க. அந்தளவு நீங்கள் எஃபர்ட் போட்டிங்க, ஆல்ரெடி போட்டிங்க, எடுத்துட்டீங்க. ஒரு அடுத்த சேலஞ்சுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுறீங்க, தப்பு கிடையாது. பட் ஆனால் சேலஞ்சு ரொம்ப ஒரு சூழ்ச்சி தான். பிக் பாஸ் வைக்கிற ஒரு எலி இது மாதிரி தான், இப்போ அந்த ட்ராப் மாதிரி தான் இது, ஓகேங்களா? அதை வந்து அந்த சூழ்ச்சி தான், அந்த சூழ்ச்சிகளை போய் விழக்கூடாது. அது கொஞ்சம் யோசித்து பண்ணணும். நீங்கள் வந்து உங்களால் குருட்டாம்போக்கில் அடிக்கூடாது. முத்துக்குமரனால் முடியாதுன்னெலாம் சொல்ல முடியாது. அவர் பண்ணி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதில் இருக்கிற இன்னொரு சைடும் பார்க்கணும். தேர் இஸ் ஆல்சோ 2 sides ஃபார் காயின்ன்ற மாதிரி உங்களால் வந்து அது பண்ண முடியாது பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் வந்து பவித்ரா சொன்ன மாதிரி வந்து நான் போய் ட்ரை பண்ணுவேன், எடுக்கவே முடியலனாலும் நான் வந்து கதவு முட்டா கூட நான் வீட்டுக்கு போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன், எனக்கு அந்த பிரச்சனை கிடையாதுன்ற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஜாக்லின் எவிக்ட் ஆகி போகிறதுக்கே நீங்கள் வந்து கதறி இப்போ பித்து பிடிச்ச மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க. சப்போஸ் நீங்கள் ஓடி போயிட்டு வந்துட்டு உங்களை கதவை சத்து எல்லாம் ஜாக்லின் நீங்கள் என்ன ஆவீங்க? மொத்தமாக இந்த ஒரு இதுக்காக உடஞ்சே போயிடுவீங்களா? அந்த லெவலாக இருக்கிற ஆள்லாம் இதெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது. ராயான் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு, ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு. விஷால் கூட வந்து நான் ஏதோ பண்ணி காட்டணும்னு சொல்லி பண்ணுறாரு. அவரும் சப்போஸ் கதை முட்டாங்கன்னா வெளில போகிறதுக்கு ரெடியாக இருக்கிற ஆள். ஜாக்லின் அப்படி கிடையாது, முத்து அப்படி கிடையாது. அதனால் அவங்களும் அதை ட்ரை பண்ணக்கூடாது. சரி, இதெல்லாம் வந்து பிக் பாஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து தோன்ற ஒரு விஷயங்கள் தான், ரிவ்யூ பண்ணும்போது நமக்கு தோன்ற ஒரு விஷயங்கள் தான். நம்ம ஒன்று பார்க்குறோம், அப்சர்வ் பண்ணுறோம், அப்போ நம்ம கொடுக்குற ஃபீட்பேக் தான். அதுதான் எனக்கு தோன்ற விஷயத்த நான் வந்து இந்த மாதிரி முத்து பண்ணிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். நல்ல வேளை அது முத்து பண்ணல. முத்து பண்ணியிருந்தாருன்னா அது கொஞ்சம் முத்து வந்து இவரை மாதிரி சௌந்தர்யம் மாதிரி பாதியில் விட்டுலாம் வந்திருக்க மாட்டார். ஃபுல்லாக போய்ட்டு முடிச்சு எடுத்துன்னு வரணும்னு சொல்லி வந்திருப்பார். மேபி உள்ளே வந்திருக்கலாம். பட் இந்த மாதிரி அரை செகண்ட் 1 செகண்டில் எதாவது ஆயிருந்ததுன்னா மனசாட்சியெல்லாம் கொஞ்சம் கூட இது வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அப்படி முத்து ஒரு டஃப்பான கண்டஸ்டன்ட்டு, டைட்டில் வின்னராக இருக்க போகிறவர் இப்படி ஒரு சின்ன விஷயத்தில் அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணி போகக்கூடாது. அவருக்கு வந்து ஏதோ ஒரு லக்கு, அதனால் சேவ் ஆகிட்டார். இதேமாதிரி நாளைக்கு ஏதாவது டாஸ்க் வச்சாங்கன்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், இது காட்டுறேன், அது காட்டுறேன்லாம் முத்து ட்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவர் ஆல்ரெடி நிறைய ப்ரூவ் பண்ணிட்டார். இதுக்கப்புறம் சில விஷயங்கள் வந்து அவர் ப்ரூவ் பண்ணணுன்னா நல்ல விஷயத்தில் நல்ல விதத்தில் ப்ரூவ் பண்ணாலே போதும். இவ்வளோ ரிஸ்கத்தில் ப்ரூவ் பண்ணார்னா அது வந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த ஒரு செகண்டில் நம்ம பண்ணாமல் இருந்துருக்கலாம்னு சொல்லி தோணும். அதுதான் நம்ம யோசிக்கணும். இது வந்து முத்துக்கு மட்டும் கிடையாது. பிக் பாஸ் பார்க்குறவங்க, பிக் பாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க, இல்லை இந்த ஷோவை ரிவ்யூ பண்ணுறவங்க யாராக இருந்தாலுமே இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு லேர்னிங் மாதிரி தான். இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதனால் மற்றபடி இன்றைக்கி என்னென்னா இன்னொரு இந்த பிக் பாஸ் வந்து இந்த டாஸ்கே வந்து பயங்கர ஒரு சூழ்ச்சியோட கிளாரிட்டியோட தான் அவர் பிக் பாஸ் வச்சுருக்காரு. இது டெம்ப்ட் பண்ணும், யாராக இருந்தாலுமே இந்த பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு டெம்ப்ட் பண்ணும், ஓகேவா? இந்த டெம்ப்டேஷனை கொடுத்து அதை வந்து ஒரு வழி ஆக்கிடும். அந்த டெம்ப்டேஷன் வந்து எப்படின்னா, உங்களுக்கு அது முடியுன்ற மாதிரியும் தெரியும், ஆனால் அதை பண்ணலனாலும் உங்களுக்கு வந்து என்னடா இவ்வளோ பயப்படுறோமே, பண்ண மாட்டோமே இந்த மாதிரி தோணி நீங்கள் பண்ணணுன்னு நினைப்பீங்க, பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் சில நேரங்கள் அது கொஞ்சம் ராங்காக போயிடுச்சுன்னா ரிசல்ட் வேறு மாதிரி வந்துடும். அதுதான் இந்த பாயிண்ட். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பணப்பெட்டி டாஸ்க் வந்து பிக் பாஸோட பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஏன்னா இவனுக்கு வந்து என்னென்னா, பணப்பெட்டி வச்சா யார் எவ்வளோ எடுப்பீங்க, யார் எடுத்துகிட்டு போவீங்கன்னு சொல்லி பயங்கரமாக டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டு தான் போனோம். அதில் நான் அப்பயே நினச்சேன்,
இவனை பணப்பெட்டியை வந்து இவ்வளோ அசால்ட்டாக எடுத்துக்கிறானுங்க. ஜாலியாக வந்தவொடனே வந்து வச்சவொடனே எடுத்துன்னு போயிடலாம், எத்தவொன்னெலாம் எடுக்கக்கூடாது, அவங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க 10 லட்சம் 5 லட்சம் 12 லட்சம் 20 லட்சம் 25 லட்சம்லாம் பேசியிருந்த போது என்னென்னா பிக் பாஸ் என்னடா அவர் கூமுட்டுன்னு நினைக்கிறீங்களா? அவங்களாம் எவ்வளோ விவரமான ஆளுங்க, விவரமான டீம். அதுவும் இந்த சீசனில் வந்து டிஆர்பியே கிடையாது, ஒரு கண்டென்ட்டு நீங்கள் கொடுக்கல, உங்களுக்கு காசு வேறையாக அவர் கொடுப்பாரு, உங்களுக்கு நான் பணப்பெட்டி வச்சு இந்த எடுத்துன்னு போனால் கொடுப்பாரு, அவ்வளோ ஈஸியாலாம் கொடுக்க மாட்டார், வேறு ஏதோ பண்ண போகிறாருன்னு நான் நினச்சேன். அதுக்கு ஏற்ற மாதிரியே அவர் என்ன பண்ணார்னா, நீ ஓடி போய் காசு வேணால் நீ ஓடி போய் எடுத்துன்னு வந்தோன்னா உள்ளே வந்தோன்னா உள்ளே இருப்பேன், இல்லை அப்படியே வீட்டுக்கு அனுப்பிச்சுடுன்னு சொல்லிட்டாரு. அதில் வேறு என்ன பண்ணார்னா, வின் பண்ண போகிறவன் எவன் வின் பண்ண போகிறான்னா, அவனோட 50 லட்சத்தில் தானே இந்த காசு, உங்களாம் எக்ஸ்ட்ராலாம் காசு செலவு பண்ண முடியாதுடா, உங்களால் ஒரு மண்ணும் லாபமும் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து என்னென்னா நீங்கள் தானே இதுக்கு இந்த ஷோக்கு வந்து லாபம் வராத அளவு நீங்கள் பண்ண, அதனால் உங்கள் காசில் நான் பிடுங்கன்னு சொல்லி பிக் பாஸ் பக்கா வச்சிட்டாரு. அதையும் ஒரு டிஆர்பி மாதிரி ஆக்கி அதுலேருந்து பிக் பாஸ் நல்லா சம்பாரித்து இது ஒரு சுவாரஸ்யமாக்கி இந்த லாஸ்ட் வீக்கை வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிட்டார். இது யார் பிக் பாஸ் டீமில் இந்த ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரியாது, சூப்பரான ஐடியா, சரியான ஐடியா, செம்ம ஐடியா கொடுத்துருக்குறாங்க. அந்த ஐடியா கொடுத்த ஆளுக்கு வந்து ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் தான். அதனால் அதை வச்சுட்டு பக்காவாக பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இந்த சீசனும் பிக் பாஸ் அதை வந்து நல்லா ட்விஸ்ட் வச்சுருக்கிறாரு. ஸோ இதுதான் இன்றைக்கி ஃபுல்லாக எபிசோடில் நடந்தது. மற்றபடி என்ன, ஜாக்லின் எவிக்ட் ஆகி போனபோது என்னென்னா சத்யாவும் ஜெஃப்ரியும் பயங்கரமாக சந்தோஷமாக சிரிச்சு என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து என்னென்னா மற்றவங்க நிறைய பேர் சில பேரில் வந்து வாண்டடாகவே அழுகிற மாதிரி நடிக்கிறானுங்க, இவனெல்லாம் ஃபீலே பண்ணது கிடையாது. இன்றைக்கி என்னடா இவ்வளோ ஆக்டிங் பண்ணுறாங்க, வெளில வந்து வேறு பேச்சு பேசுகிறாங்க, உள்ளே வந்து ஜாக்லின்காக இவ்வளோ ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரி ஆக்டிங் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவனுக்கு நினச்சி சிரிச்சிருந்தாங்க. அது வீட்டுக்குள்ளே நடந்த விஷயங்கள் அவங்களுக்கு தான் தெரியும். நமக்கும் பார்க்கும்போது என்னென்னா நிறைய பேர் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ரொம்ப உணர்ச்சிப்பட்டு சம்மந்தமே இல்லாமல் இது பண்ணாமல் தான் இருந்தது. பட் அதெல்லாம் ஒருத்தரோட மைலேஜ். எனக்கு பார்க்கும்போது என்னென்னா தேவையில்லாமல் சில பேர் வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு ரொம்ப உணர்ச்சிப்பட்டு சீன் போட்டுருந்த மாதிரி தான் இருந்தது, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இந்த மாதிரி தான் இருந்தது. பட் ஓகே, இட்ஸ் ஃபைன், இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் தி கேம், இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் தி பிக் பாஸ் கேம். அதனால் ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ 5 பேர் தான் இருக்கிறாங்க, முத்து, ரயான், விஷால், சௌந்தர்யா அண்டு பவித்ரா தான் இருக்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா மேபி நாளைக்கு யாராவது எவிக்ட் ஆகலாம், இல்லை இவங்க 5 பேருமே வந்து ஃபைனல் டே வரைக்கும் கூட வரலாம். நம்ம ஸோ நாளைக்கு நமக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி யார் போகலாம். அதே மாதிரி இன்றைக்கி என்னென்னா தீபக், ராணவ், அப்புறம் வேறு யார் வந்தால் இன்றைக்கி வீட்டுக்குள்ளே மஞ்சரி 3 பேர் வந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்தாங்க. அருண் மட்டும் தான் ஒன்றும் வரல. அருண் வந்துட்டார்னா ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெண்டாயிரம் சரி தெரிஞ்சு அருண் நாளைக்கு வருவார்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், எவ்ரி திங் இஸ் ஃபைன். அதனால் இது வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். பட் ஜாக்லின் ஹார்ட் லக், அன்ஃபார்ச்சுனேட்லி எவிக்ட் ஆகிட்டாங்க. பட் அவங்க வந்து ஜாக்லின் எவிக்ட் ஆனதில் வந்து அவர் பிக் பாஸ் ரீப்ளே போட்டு காட்டினார். ரீப்ளே போட்டு காட்டினதில் வந்து கரெக்டாக ஒரு 2 செகண்டில் அவங்க வந்து லேட்டாக வந்துட்டாங்கன்னு தான் தெரியுது. அந்த 2 செகண்ட் வந்து கொஞ்சம் ஓரளவு மேபி யோசிச்சிருக்கலாம். பட் ஓகே, இட்ஸ் ஆல் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த கேம். அதனால் இதான் இன்றைக்கி நம்மளோட ரிவ்யூ. ஸோ மற்றபடி என்னென்னா நாளைக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பட் இந்த டாஸ்க் ரொம்ப நல்லா தான் இருந்தது. இந்த பணம் ஓடி போய்ட்டு பணம் எடுத்துகிட்டு வரது வந்து பக்குன்னு இருக்கும். அது ஒரு டைம்குள்ளே இந்த இவ்வளோ செகண்ட்ஸ்குள்ளே பண்ணணும். அண்டு இது மெயினாக வந்து என்னென்னா அந்த ஒரு கதவு முட்டானுங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு. பொட்டி எத்தானே எடுக்கலான்னு பொட்டியை தூக்கி போட்டு வந்துடணுன்னு தான் தோணும். பொட்டியாவது இதுவாக சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிடலாம் போகுதுன்னு தோணும். அந்த ஒரு டென்ஷன் இருக்குல்ல, அது கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு அப்படி இருந்திருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த பர்டிகுலர் டாஸ்கில் அதுதான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர். ஸோ அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, ஷோவில் கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இன்னையோட ரிவ்யூ. மீண்டும் நாளைக்கு டே 103ல் ரிவ்யூவில் உங்களை நான் எல்லாருமே சந்திக்கிறேன். எல்லாருக்குமே மிக்க நன்றி மக்களே.